ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சேன்ராத்திரிக்கு ஏற்ற மாதிரி 2 வகை மரக்கறி உணவு போட போகிறோம். வாங்கோ பார்ப்போம். மல்லி, சீரகம், மிளகு, செத்தல் மிளகாய், உள்ளி, தக்காளி பழம். இது தாளிக்கிறதுக்கு தக்காளி பழம், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உப்பு, புளி தண்ணிக்கெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் தேவை. வாங்கோ என்னென்னு செய்கிறான்னு பார்ப்போம். நாங்கள் இதை உள்ளியையும் போட்டு 2 குத்தி போட்டு சேர்ந்து எல்லா சாமானையும் ஒன்றை பின்னொண்டா போட்டு எல்லாத்தையும் இடிக்க போகிறோம். இவ்வளோது மிளகு கொஞ்சம் கூட போடுங்க. இப்போ தான் நாங்கள் ரசம் பண்ணுறோம். முந்தி பழைய காலத்தில் மிளகு தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. இதை நாங்கள் குத்தாமல் அடுப்பை எரிச்சு போட்டால் கலப்புவோம். இதை குத்தத்து வாங்குவோம். இதை இப்படியே இடிச்சு எடுங்கோ. இது ஒவ்வொரு வீட்லேயும் சனிக்கிழமையில் கட்டாயம் பெற்ற வைப்போம். நாங்கள் நல்லா கரைச்சி எடுப்போம். கரைச்சி வடித்து எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளியை வடிவாக கரைச்சி புளியில் இருக்க சாறு எல்லாத்தையும் எடுப்போம். தக்காளி பழத்தை போட போகிறோம். நல்லா கசக்குங்க. இப்போ களவான உப்பையும் போட போகிறேன். அதை எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் இடித்த சாமான்களையும் இதுக்குள்ளேயே போட போகிறோம். இதையும் நல்லா கசக்கி போட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இதை விட போகிறோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு கொதி வருது. இப்போ தான் கொதி வர துவங்குது. நல்லா துளாவி போட்டு நாங்கள் இதை நல்ல வாசம் வரும். உங்களுக்கு இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு இனி இப்படியே இதை மூடி திறக்காதீங்கோ. இப்படியே இதை மூடி அடுப்பை நிப்பாட்டி விடுங்கோ. அது கலந்து கொதிக்க வேண்டும். இது நீங்கள் சமைக்கல முதல் ரசத்தை வச்சுட்டு சோறத்தில் காய்ச்சினீங்கண்டா இதிலிருந்து ஊறி இதை சாறு முழுக்க அந்த தண்ணியில் வந்து இருக்கும். அவசரமாக இது எடுத்தீங்கன்னா இது இந்த சாறுகள் எல்லாம் ஊறி இருக்காது. நிறைய ஊறுறதுன்னா முதலே சமையுங்கோ. இப்போ இது இந்த அடுப்பை மூட்டுவோம். நீங்கள் பாவிக்கிற எண்ணெயை விடுங்கோ. கடுகை போடுங்கோ. கடுகு போட்டு வெங்காயத்தை போடுங்க. சிக்கன் மிளகாய் போடுங்க. நல்லா மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்கட்டும் பொரியட்டும். கருவேப்பிலை போடுங்க. ஒரு வட்டம் கருவேப்பிலையும் ஒரு வட்டம். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சுட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வருது. இனி நாங்கள் இதுக்குள்ள சீரகம் கொஞ்சம் போட போகிறோம். சின்ன சீரகம். எங்களோட தாளிப்பு ஜாழ்ப்பாண தாளிப்பு வளர்ந்தான். பெருசாக உளுந்து அதில் ஒன்றும் போடுறே இல்லை. இதுதான் எல்லா கறிகளுக்கும் போடுற தாளிப்பு. எங்களுக்கு சீரகம் பொரிஞ்சு அந்த வாசனை வந்தோடனே நாங்கள் இதுக்குள்ள சீரகம் நல்லா பொரிஞ்சு மனம் பெறுது. நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்ச தக்காளி பழம் போட போகிறோம். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிட்டா சாமி. இது இந்த தக்காளி பழம் கொஞ்சம் கறி வச்சு நாங்கள் தாளித்து கொண்டு கேட்கல. இந்த இவ்வளவு சாமானுக்கு அங்கே ரசத்து கலவான உப்பை நாங்கள் போட்டுட்டோம்.
இவ்வளவு இதுக்கு அளவானது உப்பு கொஞ்சம் நாங்கள் போடணும். கொஞ்சம் உப்பையும் போடுவோம். இது இந்த தக்காளி பழம் வெங்காயம் வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி பழம் இருக்குது. இங்கே எல்லாம் செய்கிறது மெல்லிய நெருப்பெலாம் செய்யணும். இப்போ தக்காளி பழம் அமர்படையுது. நல்லா மசிச்சு விரும்புவோம். இன்னொரு 2 நிமிஷத்தில் அது நல்லா மசி வச்சோம். இது நல்லா பொறிப்பட்டு முருகி வாசங்கள் எல்லாம் வருது. இப்போ நாங்கள் இதை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி போட்டு இப்படியே இது எடுத்து இந்த டெசத்துக்கு வந்து இதுக்கெல்லாம் விட போகிறோம். இதுக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கலக்கி போட்டு இந்த இதுக்குள்ளேயும் இந்த எடுத்த தாச்சிக்குள்ளேயும் ஒரு கரண்டி விட்டு அதையும் கலக்கி அதையும் அதுக்கு விடுவோம். இதை மூடி விட்டிங்கன்னா சோறு சாப்பிடுற சோத்துக்குள்ள போட்டு சாப்பிடலாம். எடுத்து இதுக்கெல்லாம் விடுவோம். இதே மாதிரி வச்சு பாருங்க. நல்ல என்ன மாதிரி வந்தாண்டு அதையும் நீங்கள் எழுதுங்க. அடியில் சக்கையில் போய் மேலால் தெளிஞ்சு தண்ணியில் வரும். நீங்கள் இதால் விட்டு சாப்பிடல மேலேருந்து விட்டு குடிக்கலாம். இது தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் முத்தல் கிழங்குன்றா தான் நல்லா அந்த ருசி கூடவே இருக்கும். பிஞ்சன்னு சொன்னால் சலசலண்டு வந்து இருக்கும். உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு, பால், முதலாம் பால் மட்டும் காணும், பச்சை மிளகாய், வெங்காயம், இது தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், ஜால் சமையல் தூள், உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெயும் தாளிக்கிறதுக்கு. மரவள்ளி கிழங்கு அவிய விட போகிறோம். மரவள்ளி கிழங்க கீழே போடுங்க. அது கொஞ்சம் நேரம் செல்லும். அதை கீழே போட்டுட்டு இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் போட வேண்டாம். இதை நாங்கள் மேலே போட்டோம்னா இதுலேயே ஆவிலேயே அந்த மேலான் இது அவிச்சிடும். வெதுக்களவாக தண்ணி பாலை விடாதீங்க. 2-3 பாலில் விட்டீங்கன்னா கட்டாயம் திரையும். நீங்கள் தண்ணியே விடுங்கோ. அந்த கிழங்குட மட்டத்துக்கு விடுங்கோ. மேலே பூசணிக்காயை பார்க்காதீங்கோ. கிழங்குண்ட மட்டத்துக்கு விடுங்கோ. இப்படியே நாங்கள் மூடி விட போகிறோம். இது ஆவியத்தான் நாங்கள் எல்லாம் போடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் தண்ணி தான் விட்டு அவிச்ச நாங்கள் பாலண்டா திரஞ்சிரஞ்சி மேலால் வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். நல்லா பிரட்டி போட்டு திருப்ப மூடி விட போகிறோம். நல்லா பொங்க கொதிக்க விட்டுட்டு தண்ணண்டை விட்டிங்கன்னா டப்பண்டு அவிஞ்சிடும். மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். இவ்வளோ மெல்லிய நெருப்பில் விட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் 5 நிமிஷம் கூடிய ஆகையில் திறந்து பார்ப்போம். இது தண்ணி வத்தாது கிழங்கு டப்பண்டா அவிஞ்சிருக்கும். நல்லா கிழங்கு பார்ப்போம். கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு அதே மாதிரி பூசணிக்காயும் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள போடுறதுல என்னென்னு பார்ப்போம். மிளகாத்தூள் போடுவோம். உப்பு கையாலேயே போடுங்கோ. பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா கிளறி மூடி விடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு உரைப்பு போடலாம். இல்லாட்டி பால் கறின்னு சொன்னால் மஞ்சள் போட்டு பாலை விட்டு வையுங்கோ. தூள் ஒருக்கா அவிஞ்சு அடங்கட்டும். நல்லா கிளறி அடி கொடுத்து கிளறி விடுங்கோ. தூள் மணம் போகட்டும். வாங்கோ. இப்போ தூள் வைக்க எல்லாம் அடங்கிட்டுது. நாங்கள் இதில் பாலை விட்டு இறக்கி ஒரு தாளிப்பு கொடுப்போம். பாலும் கணக்க வேண்டாம். இதால் 2 கரண்டி காணும் பால். இது முதலாம் பால். 2-3 பால் பாதிக்கவே இல்லை. இது காணும் வடிவா. இதுக்குள்ள நீங்கள் வேணுமெண்டா புளி, உங்களுக்கு புளி கொஞ்சம் சுள்ளுல விருப்பம்ண்டா விடலாம். நாங்கள் விடுறதில்ல புளி. இதே நல்லா இருக்கும் கறி. ஒரு கொதிக்க இறக்குவோம்.
இவ்வளோ நேரம் மெல்லிய நெருப்பில் இருந்தது. நீ கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு கூட்ட போகிறேன். நல்லா கொதிக்க இறக்க போகிறேன். இப்போ இந்த கறி வச்சு 10 நிமிஷம் ஆயில்ல கறி முடிஞ்சுது. இதை நீ இறக்குவோம். இப்படியே தாக்க வேணாம். இறக்கி மூடின வச்சே இருக்கட்டும், சூடாகட்டும். அதுக்கு நாங்கள் சின்ன தாளிப்பு கொடுப்போம். வெங்காயம் விடுவோம், கடுகு விடுவோம். கடுகும் சின்ன சீரகம் தான் தாளிப்புக்கு முக்கியம். போடுவோம், பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். பெருஞ்சீரகம் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நாங்கள் காட்டையில் அப்புறம் மறந்துட்டோம். கொத்தமிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போடுவோம். ஒரு அடியாக விட்டுறாதேங்கோ, கருகி போகும். பக்கத்தில் இருந்துட்டு வாங்க தாளிக்கிறது. கொஞ்சம் கறினாலும் ருசியை மாற்றி விட்டுறோம். கறிங்க நல்ல மெல்லிய நெருப்பில் எண்ணெய் தாளிக்கிறது. எண்ணெய் வேலை செய்யல, நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுருங்கோ. இப்போ நல்லா தாளி பட்டுறது வாசம் வருது. இனி நாங்கள் அரைக்கி போட்டு சின்ன சீரகம் போட போகிறோம். கறிக்கு நல்லா மணத்தை கொடுக்குறது சின்ன சீரகம் தான். அப்போ எங்களுக்கு வேறு வீட்டிலேருந்து எண்ணெயெல்லாம் புறங்கிறங்கி வேணும். அதோடு அது முறிஞ்சிடும். மேலதிகமாக எண்ணெய் விடாதீங்கோ. நல்லா வதங்க பட்டுட்டுது. அந்த சீரகம் பொறிப்பட்டோன்னா ஒரு வாசம் பெறும். உங்களுக்கு தெரியும். மனம் பெற முதல் அவசரப்பட்டு இறக்காதீங்கோ. பொறிஞ்சு மனம் பெறும் தான் அடுப்பு மனம். நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு இதை கிளறி மூடி போட்டு கொஞ்சம் மூடி விட்டுட்டு இந்த மணல் எல்லாமே சேர மட்டும் வாங்கோ. இப்போ நாங்கள் இதை திறப்போம். வாங்கோ. அந்த கறி நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் விரும்பினா புளி விடலாம். புளி விடாமையே நல்லா இருக்கும். இந்த கறி ஒரு வித்தியாசம். தனி மரவள்ளி கிழங்குல காய்ச்சிறது ஒரு கறி. இது ஒரு வித்தியாசமான ருசியிலே இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு மரவள்ளி கிழங்கு, சின்ன துண்டு பூசணிக்காயும் இருந்தால் பெரிய கறி. இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும்.